தஞ்சாவூரில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் ஆகியோர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து மனுவையும் பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நத்தம் விஸ்வநாதன் கூறுகையில், திமுக 3000 ரூபாய் தருவது ஏமாற்று வேலை, கண்துடைப்பு என்றும் திமுக எந்த திட்டங்களையும் முழுமையாக செய்ததில்லை என்று கூறினார். பின்னர் பேட்டியளித்த ஜெயக்குமார் கூறுகையில், அரசு கருவூலத்திற்கு செல்லும் பணத்தை தனது வீட்டு கருவூலத்திற்கு கொண்டு செல்கிறார் முதலமைச்சர், அதற்கான நடவடிக்கையை எடுப்போம் என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். திமுக எதை செஞ்சாலும் ஒரு ஏமாற்று கண்துடைப்பு தானே. கண்துடைப்பு என்ற திமுக எது செஞ்சாலும் முழுமையா செய்யறது இல்லை. பேருக்கு அவருடைய கண்துடைப்பு அவ்வளவுதான். அதனுடைய அந்த மக்களுடைய விருப்பத்தை முழுமையா பூர்த்தி செய்யற மாதிரி இருக்காது. 4 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப கருவுல அது நிரம்பி இருக்கு. அரசு கருவுல நிரம்பல. அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை குடும்ப கருவூலம், அதனாலதான் இப்போ கண்டிப்பா நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் நிதி அமைச்சராக நீங்க அனுமானத்துல சொல்றீங்க. ஆனா உறுதியா சொல்றது தெரியுமா, அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இதுதான் பொதுச்சாளர் சொல்லியிருக்காரு.